ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தவையும் கேட்டவை நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? என்னது, பாம்பும் முதலையும் எல்லையில் விட போகிறாங்களாம்? ஆமாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வங்கதேசத்துலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய மக்கள் அங்கேருந்து இங்கே ஊடுருவி வந்துடுறாங்க. அதனால் அதை தடுக்கிறதுக்கு நம்ம இராணுவம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய இராணுவம் வந்து நமக்கும் இடையில உள்ள அந்த அருவி ஓடுற அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் ஊடுருவி வராங்க. அந்த ஒரு கஷ்டமான அந்த முள்வெளிலாம் போட்டிருக்காங்க. அந்த சைடு பாதுகாப்புகளும் இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற இடத்துல வந்து மக்கள் அது வழியாகவும் ஊடுருவி வராங்க. அதை தடுக்கிறதுக்காகவே ஒரு பரிசீலனை செஞ்சுருக்காங்களாம். பாம்பு முதலையும் பெசாட்டுக்கு அந்த ஆற்றுக்குள்ளே விட்டுருமா அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அந்த வெள்ள காலம் வந்தால் அந்த தண்ணி எப்படியும் ஊருக்குள்ளே வரும், அதனால் ஊருக்கு மக்களுக்கும் பாதிப்பு வரலாம் அப்படின்ட்டு ஒரு விவாதம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு பயணம் போயிருக்காங்க. அதில் நமக்கு நிறைய குட் நியூஸ் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமீரகத்துக்கும் நமக்கும் வந்து 5 மில்லியன் முதலீடு அவங்க நம்ம நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த 5 மில்லியன் பார்த்துட்டிங்கன்னா 41,000 கோடி முதலீடு நம்ம நாட்டு மேலே பண்ணியிருக்காங்க. இதனால் என்னென்னா, அங்கேருந்து நம்ம நிறைய எண்ணெய்கள் அவங்கள்ட்ட வாங்க போகிறோம். இதனால் சிலிண்டரு தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாகும்னு நம்புகிறோம். அப்புறம் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, இன்னொரு மெகா ஆஃபருங்க. இப்போ நம்ம அண்ணன் வேறு, நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜய் அண்ணன் வேறு நிறைய இப்போ திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பட்ஜெட் வேறு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குனால அதுக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு உற்சாகம் அளிக்கும் முறையில் நம்ம மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸுங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 90,000 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் கொடுக்க மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. அதாவது நம்ம மத்திய அரசு வந்து நம்ம மாநில அரசுக்கு வந்து 90,000 கோடி ரூபா வட்டியில்லா கடன் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்களாம். மேற்கு ஆசிய இது எதனாலனா, மேற்கு ஆசிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாக இப்போ நிறைய போர்கள் நடந்து வருதில்ல, அதனாலும் இப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப எல்லாமே கஷ்டத்தில் இருக்கும். அதனால் இப்போ மத்திய அரசு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்காக அந்த அமௌண்ட்டை வந்து மாநில அரசுக்கு வந்து 90,000 ரூபா வட்டியில்லா கடனாக கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் தொய்வின்றி தொடரவும் இந்த மெகா நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாம். மாநிலங்களுக்கு மூலதன உதவி என்று சிறப்பு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாம். அதாவது மூலதன உதவிக்காக மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களாம் நம்ம மத்திய அரசு. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஎம் விஜய் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் சார்பாக ஒரு முக்கிய திட்ட தொடக்க விழா இன்று நடந்தது. அதாவது என்னென்னா, ஒரு முக்கிய தொடக்க விழா அன்றைக்கி நடந்துச்சுங்க ஊரக வளர்ச்சி பணிக்காக. நம்ம கிராமப்புறங்களில் குறிப்பாக நம்ம கிராமங்களிலும் மலைகளிலும் வந்து மலை பிரதேசங்கள்லேயும் இப்போ ஒரு பொதுவான மருத்துவ வசதி, அது மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் வசதி அது உடனே யாருக்கும் இப்போ சென்றடைவதில்லை. அதனால் அதை கருத்தில் கொண்டு நம்ம முதலமைச்சர் அண்ணன் அவங்க வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மருத்துவ உதவி வந்து அவசர காலங்களில் இந்த மலை கிராமங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவசர காலத்தில் மருத்துவ உதவி உடனே கிடைப்பதில்லை என்கிற ஒரு பெரிய குறை ரொம்ப காலமாக இருந்து வருகிறது. அதை மாற்ற நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. அரசு சார்பில் ரூபாய் 2.90 மதிப்புள்ள 40 ஆம்புலன்ஸ் ஜீப்புகள் வாங்கப்பட்டுள்ளது. அதாவது 40 ஆம்புலன்ஸ் ஜீப்புகள் வாங்கி நடைமுறையில் விட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து அதை துவக்கியிருக்காங்க. ஜீப்புகள் வாங்கி விடப்பட்டுள்ளது. இதை வந்து ஒரு எல்லாத்துக்கும் சாவி கொடுத்து அந்த விழா தொடக்க விழா ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு ஜீப்பை வந்து நம்ம விஜய் சிஎம் அவர்களே ஓட்டி செக் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், இன்றைக்கி ட்ரெண்டிங்கே அதுதான். அப்புறம் அடுத்து என்ன பார்க்குறோன்னா,
இந்தியாவில் புல்லட் ரயில் வரப்போகுதுங்க. முறையா இந்தியாவில் புல்லட் ரயில் வரப்போகுது. இந்தியாவில் புல்லட் ரயில், ஆமாங்க, முதல் முறையாக இந்தியாவில் புல்லட் ரயில். இந்த புகைப்படத்தை மத்திய ரயில்வே அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு, அந்த புல்லட் ரயிலோட புகைப்படத்தை வந்து மத்திய ரயில்வே அமைச்சகம் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே விட்டுருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புல்லட் ரயிலில் எங்கெல்லாம் போகுதுன்னா அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையே இயக்கப்படுவதாக தெரிகிறது. இந்த புல்லட் ரயில் வந்து அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில் இயக்கப்படுவதாக தெரிய வருகிறது. இதில் நிறைய சிறப்பு அம்சங்கள் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.